நீங்கள் பார்க்குற இந்த மண்டபத்துக்கு 4 சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட பல தூண்களை வைத்து இப்படி சிதிலமடைந்து பராமரிப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் இந்த வரலாற்று மண்டபத்துக்கு 4 சிறப்பு பெயர்கள் இருக்குங்க. ஒரு காலத்தில் இதை சுற்றி காடுகள் நிறையா இருந்ததுனாலையும் குரங்குகள் இங்கே அதிகப்படியாக இருந்ததுனால குரங்கு மண்டபம் என்றும், அதுக்கப்புறம் இந்த மண்டபத்துக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் இருக்குங்க. அந்த சமுத்திரத்தில் அந்த காலத்தில் ராணிகள் வந்து படகு சவாரி செஞ்சதுக்கப்புறம் ஓய்வு எடுக்க இந்த மண்டபத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால ராணி மண்டபம் என்றும். இங்கே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் ஒரு வகையான சுருள் முறுக்கு விற்கப்படுங்க. அந்த முறுக்கு செய்கிறவங்க இந்த பகுதியில் வாழ்ந்ததுனால இது முறுக்கு மண்டபம் என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் 2 வகையான சிறப்பு சுரங்கங்கள் இருக்கிறதுனால இது சுரங்க மண்டபம் என்றும் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டிருக்குங்க. காலப்போக்கில் இத்தனை பெயர்களை கொண்டிருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற நிலை நீங்கள் கண்கூட பார்க்குற இந்த நிலை தாங்க. மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்ட பல தூண்களை வைத்து கட்டப்பட்ட இந்த மண்டபம் மேற்கூட இருந்தால் கூட இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் கம்பீரமாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்டபம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியருடைய அந்த கலைபாணியில் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சுமாராக 450 ஆண்டுகள் பழமையான இந்த மண்டபத்தோடைய நிலை இதுதாங்க. இந்த கோவிலுக்கு வர்றவங்க அப்படியே பின்புறம் இருக்கிற இந்த மண்டபத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்டபத்தோட நிலை பராமரிப்போடு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. இந்த மண்டபம் அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுடைய பின்புறத்தில் தாங்க இந்த அழகான மண்டபமானது அமைந்திருக்கு. முடிந்த அளவுக்கு இந்த காணொலியை அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து இத்தகைய அழகான மண்டபம் அழிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நினைவுபடுத்துங்க. நன்றி.